மங்கம்மா, ஏடி மங்கம்மா, முப்பக்கா குரல் மாதிரிலாம் இருக்கு. ஏக்கா உள்ள வாக்கா. ஏடி உன் சம்பந்தக்காரிக்கு அடிபட்டுட்டாங்களா? அட ஆமாக்கா ஆமா. ஏடி என்னடி ஆச்சு? நல்லா தானே இருந்தா, நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா தான் இருந்தா. அந்த கதையை சொல்லுதேன் கேளு. உட்காருங்க ரெண்டு பேரும். அடுத்ததாக களம் இறங்கி இருக்கும் எங்கள் அன்பு அக்கா வருகிறார். எல்லோரும் அவருக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ, கண்ணு வேற மூடி வர சொல்லிட்டாவ. எங்க என்ன இருக்குன்னே தெரியலையே. நம்ம சரியான இடத்துலதான் நிக்கமா. சுத்தி வேற விட்டுட்டாவ. சரி பாப்போம். இவ இந்த ஜென்மத்துல அடிச்சிடவே மாட்டா. படம் மட்டும்தான் காணிப்பா. ஏன் மானத்தை வாங்க போறா. ஊருக்குள்ள இன்னார் மருமக அடிக்கிறேன்னு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாவ. ஐயோ, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஏண்டி கிளவி. அத்தனை பேரும் ஆசையா கை தேடிக்கிட்டு இருக்காவ. இது இங்க வந்து நம்மளை கரிச்சு கொட்டிட்டு தான் இருக்கு. இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதே. நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு சான்ஸ். பானை அடிச்சா பரிசு மட்டும்தான் தருவாவ. நம்ம நினைச்சாலும் இதை நம்மளால அடிக்கவே முடியாது. இது ஒரு நல்ல சான்ஸ். பானை அடிக்கிற மாதிரி அது மண்டையிலேயே ஒரு சாத்தி சாத்திடணும். கேட்டா விளையாட்டுல தெரியாம பட்டுட்டுன்னு சொல்லிடணும். வாரே. அங்கும் இங்கும் அலைமோதி திரிந்த அக்கா சற்று நிதானமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார். பானையை உடைப்பாரா மாட்டாரா என்ற ஆர்வத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கையை தூக்கிவிட்டார், கம்பை தூக்கிவிட்டார், பானையை குறிவைத்து அடித்து உடைக்க போகிறார். எம்மாடி ஐயா, ஏன் வலி தாங்க முடியல. பானை இல்லடி, நம்ம மாமியாரு. உருடி உருடி எம்மா. அக்கா பானையை உடைக்க முயன்றார். கடைசியில் மாமியாரின் தலையை உடைத்து விட்டார். அக்கா, நீங்கள் உடைப்பது பானையே இல்ல, உங்கள் மாமியாரின் தலையை. கண்ணை திறந்து பாருங்கள் அக்கா. ஐயோ ஐயோ, அத்தை தெரியாம உங்க மேல அடிச்சிட்டேன். பானைலாம் நினைச்சு அடிச்சேன். அடி யாத்தே, விளையாட்டு போட்டிக்கு பார்க்க போன இடத்துக்காகவும் சம்பந்தக்காரிக்கு இப்படி ஒரு நிலைமை. அதுவும் வேற யார் கையிலயும் அடிபட்டாலும் பரவாயில்ல, உன் மக கையாலேயே அடிபட்டிருக்கே. ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்தியாட்டி? பார்க்காம இருப்பனா, சம்பந்தக்காரியாச்சே. அதுவும் என் மக பண்ணதுனால தானே இப்படி போய் ஆஸ்பத்திரியில கிடக்கான்னு போனேங்க்கா. என்னடி சொன்னா? நல்லா இருக்காளா? இருக்கா நல்லாதான் இருக்கா. என் மகளை கரைச்சு குட்டிட்டுல கிடக்கா. ஏடி பிறகு இப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்ல மாட்டாளோ? என் மக தெரிஞ்சாக்கா போட்டா, தெரியாம தானே போட்டா. தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் அவளுக்கு தானே அடிபட்டு இருக்கு. அதுவும் சரிதான். ஆனா அதுக்கு அவ என்னென்ன பேச்சு பேசினா தெரியுமா? மைனி மைனி மைனியா? யாரு வந்திருக்கிறது? நான் தான் மைனி, மங்கம்மா வந்திருக்கிறேன். உங்க மருமகளுக்கு அம்மா. ஏன் மருமகளா? அப்படியெல்லாம் ஒருத்தையும் கிடையாதே. ஏத்தே, என்னத்தே மருமகளே கிடையாதுன்னு சொல்லுதிய? ஏ தாயே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாத்தே, கண்ணு முந்தி வந்து நிக்கும். நீ இங்கதான் இருக்கியான்னு கேக்குதிய? ஏடி, கட்டைய கொண்டு கண்ணிலேயே இருந்துட்டு நாங்க கண்ணு முந்தி வந்து நிக்கோம் தெரியலையான்னு கேக்கியேட்டி. ஒரு கண்ணையே கெடுத்துவிட்டான். ஏற்கனவே எனக்கு ஒரு கண்ணு தான் நல்லா தெரிஞ்சு, அந்த ஒரு கண்ணும் போயிட்டு அரைக்குறையா தெரிஞ்ச கண்ணை மட்டும் விட்டு வச்சிருக்கியாட்டி. அது கோவப்படாதீங்க, என் மக வேணும்னு செய்யல. விளையாட்டு போட்டியில ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்துலதான் போயிருக்கா. நீங்க நின்னது அங்க தெரியாமதான் மட்டும் சொல்லாதீங்க. அவ தெரிஞ்சேதான் நல்லா பிளான் போட்டு அடிச்சிருக்கா. அவளை நான் ஏசிக்கிட்டே இருக்கேன், இப்ப விட்டா வேற வழியே கிடைக்காதுன்னு தான் போட்டு அடிச்சிருக்கா என்ன. ஐயோ மைனி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. தப்பா புரிஞ்சுக்கிட்டனா? ஏங்க நீங்களே சொல்லுங்க. நான் உரி அடிச்சு அந்த போட்டியில ஜெயிச்சு இன்னார் மருமக தான் அடிச்சான்னு உங்களை பெருமைப்படுத்தியதுக்கு தான் போனேன். எம்மாடி அம்மாடி, நல்லா பெருமைப்படுத்திட்டம்மா. என்ன நீ நல்லா பெருமைப்படுத்திட்டப்போ. ஊரார் முன்னாடி மருமக கையால அடி வாங்கி ஆஸ்பத்திரியில கிடக்கான்னு என்ன சொல்லிட்டாவளே. ஏத்தே, பேசுறவிய 1000 பேசுவாவத்தே, அதெல்லாம் காதுல போட்டுக்க முடியுமா? ஏடி, நீ செஞ்சதை தானே சொல்றாவ. நீ செய்யாம இருந்தா எனக்கு இந்த பேச்சு தேவையா? மைனி, விளையாட்டுனா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பொறுத்துக்கிட தானே வேணும். பொறுத்துக்கிடணுமா? ஏம்மா, உங்க மக தெரியாம பண்ணா சரின்னு மன்னிச்சு விடலாம். தெரிஞ்சே எல்லாம் பண்ணா உரி அடிக்க போட்டிக்கு போயிருக்கா. கட்டையை தூக்கி ஒரு பக்கம் அடிச்சு அந்த இடத்துல ஒண்ணும் இல்லைன்னா அடுத்த பக்கம் அடிக்கணும். அப்படியே அவ அடிக்கிறது பானையில பட்டுட்டா ஒரு அடியிலேயே தான் பானை உடஞ்சிருமே. பானைக்கு என்ன வாயாமா இருக்கு? இவ அடிச்ச ஒரு அடியிலேயே ஏ ஐயா எம்மான்னு நான் என்ன கதறனே. நான் உன் மாமியார்ட்டின்னு கூட சொன்னனே, கேட்காம எத்தனை அடி போட்டேன்னு அடிச்சா. நீங்கள் தானே பாத்தியே. அவ ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்துல அடிச்சிருக்கா. நீங்க கட்டினதெல்லாம் அந்த கூட்டத்துல எல்லாரும் கைதட்டி சிரிச்ச சத்தத்துல கேட்கலன்னு சொல்லுதா. கேட்டிருக்காது உங்க மகளுக்கு கேட்டிருக்காது. எப்படி கேட்கும்? உண்மையாவே கேட்கலத்தே. கேட்டானா இப்படி பண்ணிருப்பனா? கேட்டதுனால தாண்டி நீ இன்னும் அடிச்ச. அமைதியா இருந்தா கூட வேற யாரையும் அடிச்சிட்டமோன்னு ஒதுங்கி போயிருப்ப. நான் உன் மாமியாருன்னு சொன்ன பிறகு தாண்டி அடிச்ச. மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் உள்ள தள்ள போறேன்டி. என்ன கொலை முயற்சி பண்ணேன்னு சொல்லுவேண்டி. ஊரே சாட்சிடி அதுக்கு. போலீஸ் கம்ப்ளைண்டா? எத்தையே என்ன மைனி சொல்றிய? போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு தெரியாம தானே நடந்து.
அவ திட்டம் போட்டு என்ன குழம்பு முயற்சி பண்ணிருக்கா, இதுதான் நேசம். ஏமா இனி இப்படி பேசுறிய? ஊரார் எல்லாரும் தானே பார்த்தாவ. அந்த போட்டியில தெரியாம அடிச்சிருக்கு இந்த பிள்ளைன்னு ஒருத்தர் இவளுக்கு சாட்சி சொல்ல மாட்டாவளா என்ன? ஒருத்தரும் சொல்ல மாட்டாவ. எல்லாம் உங்க மக வேணும்னு நடிச்சான்னு தான் சொல்லுவாவே. உங்க மக ஜெயிலுக்கு போய் களி திங்கிறது உறுதி. என்னம்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என் மகளை இப்படி என் முன்னாடியே கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கியே. அதான் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லுதால. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் கொடுங்க, நான் பாத்துக்கிட்டேன். என் மகளை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். 100 பேர் அங்க விளையாட்டு போட்டியை பார்த்தவிய ஒருத்தவர் கூடவே என் பிள்ளைக்கு சார்ஜ் சொல்லாம போயிருவாவே. வாட்டிய மக்கா ஜெயிலுக்கு போவோம். என்னம்மா சொல்ற ஜெயிலுக்கா? சீ வாய் வளரிட்டடி. வா வீட்டுக்கு போவோம். சரிம்மா. அடி ஆத்தே, இந்த கூத்தா பண்ணிருக்கா? ஆமாக்கா, இவ்வளவு கூத்தையும் பண்ணிவிட்டா. சரி, அந்த கதையை பேசி இப்ப என்ன ஆக போகுது? நடந்தது நடந்துட்டு. இருங்க, உங்க 2 பேரும் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. ஏக்கா சும்மா இருக்கா, நான் போட்டு தாரேன் குடி. ஏடி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அன்னைக்குன்னு பார்த்துலாம் நான் ஊர்ல இல்லாம போயிட்டேன். அட நீ யாரு ஊர்ல இல்ல, ஊருக்கு போயிட்ட, அதனால இந்த விஷயத்தெல்லாம் நீ பார்க்க முடியாம போயிட்டு. அட நான் உள்ளூர்ல இருந்தே பாக்கலையா? என்னடி சொல்ற? உள்ளூர்ல இருந்தே பாக்கலையா? அடி அதே, நம்ம ஊர்ல தான் எப்பயும் பொங்கலுக்குன்னா நல்ல சிறப்பா விளையாட்டு போட்டியெல்லாம் வைப்பாவல்ல. சாயங்காலம் நேரம் அப்படியே கதை விட்டுட்டு அங்க போய் பார்க்க வேண்டியதானடி. ஏக்கா, நடந்த எல்லா போட்டியும் முக்காவாசி பார்த்துட்டேன். சரியான தலைவலி பிடிச்சிக்கிட்டு பாத்துக்க. இந்த தலைவலிக்குள்ள நம்ம என்னென்ன அலையன் தான் வீட்டுக்கு வந்து தைலத்தை தேய்ச்சிட்டு படுத்தேன். நான் போன 1/4 மணி நேரத்துக்குள்ள இது நடந்திருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் நான் அங்க இருந்தேன்னு வையா, அழகா இதெல்லாம் நான் கண்ணால பாத்துருப்பேன். இப்படி விட்டுட்டேனக்கா. அடி போடி கூறு கட்டவளே. ஒரு நாளும் ஒரு செய்தியும் இல்லைனாலும் பொழுது போகணுமேனு எல்லார் வீட்டு கதையும் உட்காந்து நம்ம 3 பேரும் பாடு பேசிட்டு திரிவோம். இப்படியாதான் நடக்கிற அன்னைக்கு நீயும் பார்க்கல நானும் பார்க்கல போ. அதுவும் அடுத்த வீட்டு கதையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல நடந்தது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது பாரு. 3ஆவது மனுஷன் சொல்லிதான் நமக்கு தெரியுது. அது சரிதான் டி, இனிமேல் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நம்ம விழிப்போட இருக்கணும், சரியா? அப்பதான் ஏதாவது நடந்தா இப்படி நமக்கு பேச கதை கிடைக்கும். ஆமாக்கா, இனி எங்க போனாலும் நம்ம அலாட் ஆறுமுகம் மாதிரி இருக்கணும். இருந்துருவோம். பரிசு தருவாவன்னு பரிசுக்கு ஆசைப்பட்டு கலந்துகிட்டேன். கலந்ததுக்கு இந்த மனுஷனால என்ன முடியுமோ செஞ்சுட்டான். ஒத்தையில விளையாடுற எத்தனையோ போட்டி கலந்துக்கிட்டேன்னா வேடிக்கை தான் பார்த்தேன். புருஷன் கூட சேர்ந்து விளையாடுறதுன்னு ஒரு ஆசையில கலந்துக்கிட்டேன். நம்ம புருஷன் நம்மளை தூக்கி நின்னா ரொம்ப நேரம் அதுவும் நின்னா எல்லாரும் பாப்பாவ, அப்படியே கொஞ்சம் சீன் போடலான்னு நினைச்சேன். கடைசியில நம்மளை தூக்கி கீழே போட்டுட்டான். திரும்பி கூட படுக்க முடியலையே. உள்ள கடமுட கடமுட கடமுடான்னு சத்தம்லாம் கேக்கு. இடுப்பு எலும்பு சுக்கு நூறா நொறுங்கிட்டு போலையே. எம்மாடி. ஏக்கா ஏக்கா, சின்ன பொண்ணு குரல் மாதிரி இருக்கு, அவளேதான். ஏ சுதாக்கா, வாட்டி சின்ன பொண்ணு, உள்ளதான் கிடக்கேன். மான் மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தேன் எங்க அக்காவை இப்படி படுக்க வச்சுட்டாரே எங்க அண்ணே. உங்க நொன்னைந்தான் இப்படி ஆக்கி என்ன முடக்கி விட்டான். அட என்னக்கா நீங்க மருந்து தேய்ச்சிட்டு அடுத்த நாள் துள்ளி குதிச்சு சுறுசுறுப்பா சுத்துவியன்னு பார்த்தா இன்னும் படுத்து கிடக்கிய. முடியலடி முடியல. உள்ள கடமுடன்னு சத்தெல்லாம் கேக்குது. என் உள்ள பாய்ச்செல்லாம் நொறுங்கிட்டு போலடி. அந்த அளவுக்கு வேகமாவா அண்ணன் போட்டாவே? வேகமா போட்டாவளா? நீ தானே டீ பார்த்த? நான் எங்க பார்த்தேன், நான் அங்க மாதிரி திரும்பிலாம் இருந்தேன். ஆமா என்ன, நீ தானே போட்டியில கலந்துக்கிட்டா. நல்லா தாண்டி வேகமா போட்டான். வந்து உட்காருடி. வருத்தப்படாதியக்கா, ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போவிட்டா? ஐயோ வேண்டாமா தாயே, அவன் ஊசியை போடுவான். சுளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கு பார்த்துக்க. யாராவது வயசானவிய சுளுக்கு எடுக்க தெரிஞ்சவிய இருந்தா அவிய கிட்டதான் என்ன கூட்டிட்டு போட்டி. சுளுக்கு எடுக்க தெரிஞ்சவியன்னு யார் இருக்கான்னு தெரியலையே. ஏன்க்கா உங்க மாமியார் எடுக்காதா கேட்டியலா? என் மாமியாருக்கு எடுக்க தெரியும், ஆனா நான் போக மாட்டேன்டி. ஏன்க்கா அப்படி சொல்றிய? அந்த கிளவி என் மேல எத்தனை நாள் கோவத்துல கிடந்திருக்கு தெரியுமா? இதுதான் சாக்குன்னு நல்லா போட்டு அமத்தி போடுண்டி. வேற யார்ட்டையாவது கூட்டிட்டு போயேன். அதுவும் சரிதான், வேற எங்க மாமியாருக்கு எடுக்க தெரியாது. ஏக்கோ சொர்ணக்கிளி பாட்டி வீட்டுக்கு போனா என்ன? ஆமா என்ன, அவியலும் கொஞ்சம் நல்லாதான் எடுப்பாவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப என்ன கைத்தாங்களா செத்தாங்க கூட்டிட்டு போறியாட்டி? சரிக்கா கூட்டிட்டு போறேன். ஏக்கா எத்தனை போட்டி நடந்து அதுலலாம் கலந்துக்கிறத விட்டுட்டு இப்படி அண்ணன் கூட வந்து அண்ணனை தூக்க சொல்லி அவி கீழே போட்டு இடுப்பு வழியில கிடக்கிய. என்னத்த சொல்ல உங்களை? அதான் பாரு, தூக்கிடுவான்னு நம்பி கூட்டிட்டு போனேன். அவன் அந்த ஆளை கீழே தூக்கி தூர போடுவான்னு என்ன கனவாட்டி கண்டேன். சரி விடுங்க, நீங்க என்ன ஒரு 100 கிலோ இருப்பீங்களா? அடியே, என் இடுப்பு வலியை விட நீ கேட்டது தாண்டி என் மனசெல்லாம் வலிக்கு. என்ன பார்க்க 100 கிலோ மதியா இருக்கு. ஐயோ தப்பா சொல்லிட்டனும், சாரிக்கா. ஒரு 130 இருப்பீங்களா? பேசுவாட்டி பேசுவ.
நான் 70 கிலோ தான்ட்டு இருக்கேன். என் புருஷனால அந்த 70 கிலோ கூட தூக்க முடியல. என்னத்த சொல்ல. ஏக்கா அண்ணன் என்ன நல்ல உடம்பாவா இருக்காவ, அவியலே நல்ல ஒல்லி. அதான் உங்களை தூக்க முடியாம போட்டாவ. உன் புருஷனும் ஒல்லியா தானட்டி இருக்கான், உன்னை தூக்குனானே. நானும் அழகா ஸ்லிம்மா இருக்கேன், அதான் தூக்கிட்டாவ. உங்களை மாதிரி உடம்பு போட்டிருந்தா என்னையும் தூக்கி தூரம் தான் போட்டிருப்பாவ. இதுக்கு மேல என்னால பேச முடியல. என்ன கை தாங்களா தூக்கிட்டு போட்டி. சரி சரி வாங்க தூக்கிட்டு போறேன். ஏலே ஆனா நீ சரியான ஆள்தான்லே. என் மாப்பிள்ள அப்படி சொல்லுதா? என்னெல்லாம் வேலை பார்த்துருக்க நீ? அது பயலுகளோட சும்மா சரி, அதெல்லாம் பெருசுப்படுத்தலாமா? இவள முன்னாடி பாரு. ஏங்க கண்ணு என்ன புடனிலையா இருக்கு? ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கேன்ல, அது கூட கண்ணு தெரியாம இப்படி வந்து மோத வாரியே. ஐயோ சாரிங்க, வேணும்னு பண்ணல. நான் தெரியாம கவனிக்காம வந்துட்டேன். கவனிக்காம வந்தியலா? ரோட்ல வரும்போது எப்போதும் யாரு இருக்கா என்னன்னு பார்த்து தானே வண்டி ஓட்டணும். இதெல்லாம் தெரியாமையா லைசென்ஸ் எடுத்தீங்க? உங்களுக்கு முதல்ல யாரு லைசென்ஸ் கொடுத்தா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இந்த புள்ள இப்படி பேசுது? என்ன தைரியமா பேசுது பாருல. ஏங்க என் மேலதான் தப்பு, நான் இல்லங்கல. நான் தான் சாரி கேட்டுட்டோம்லங்க. வேகமா வந்துட்டு இருந்தேன், கண்ணுல ஏதோ தூசி பட்டுட்டு சட்டுன்னு கண்ணு மூடி திறக்கும் போது நீங்க நின்னது கவனிக்கல. அதான் ஏத்தாம நிறுத்திட்டேன் இல்லைங்க. ஆமா, இப்ப ஏத்தாம நிறுத்திட்டீங்க. ஏத்தி இருந்தீங்கன்னா யார் பொறுப்பு? நீங்க தானே. என் மேல ஏத்தி இருந்தீங்கன்னா யார் பதில் சொல்லுவா எங்க வீட்டுக்கு? ஏங்க அதான் ஏத்தல இல்லைங்க, ஏத்துன மாதிரி சண்டைக்கு வாரிய. ஆமாங்க, இந்த ரோட்ல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் நிக்கேன். இப்ப என்ன அடிச்சு தள்ளி இருந்தா மட்டும் என்ன காப்பாத்தவா செஞ்சிருப்பிய? எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருப்பிய. அப்ப என் உயிருக்கு யார் பொறுப்பு? அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. தெரியாம உங்களை இடிச்சு தள்ளி இருந்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஆகிற மொத்த செலவையும் நான் பார்த்துக்கிடுவேன். நீங்க சொல்றத நான் எப்படிங்க நம்ப முடியும்? அப்போ ஒன்று பண்ணுவோங்க, உங்க மேல நாங்க வேணா இப்ப ஏத்துறோம். உங்களுக்கு அடிபட்டோம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் எல்லா செலவையும் பார்த்து அங்கேயே இருக்கோம். அப்ப நம்புவீங்களா? இல்ல வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. நானே எங்க சித்தி வீட்டுக்கும் வந்திருக்கேன். வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது நீ. ஆ, இந்த ஐடியாவை சொன்ன நல்ல உள்ள யாரு? இட்ஸ் மீ. கொஞ்சம் இறங்குங்க. ஏன் எதுக்கு நான் இறங்கணும்? இப்படி ஒரு அற்புதமான ஐடியாவை கொடுத்தீல்ல, அதான் உங்களை பாராட்டலாம்னு. மாப்பிள்ள இறங்காத, எனக்கு எதுவும் சரியா படல. ஏல போல. இப்படி ஒரு அழகான பிள்ளை என்ன பாராட்ட போதுன்னு உனக்கு போறாமலாம் இல்லல. சொன்னா கேளு. நான்லாம் உன் பேச்சு கேட்க மாட்டேன். இந்த அறிவான ஐடியா உனக்கு தோணியிருந்தா உன்னை அந்த பிள்ளை பாராட்டி இருக்கும். உனக்கு தோணலை என்ன பாராட்ட போகுதுன்னு. உனக்கு அப்படி இருக்கு. அந்த பிள்ளை கீழே கூப்பிடுது, நான் போய் அந்த பாராட்ட வாங்கிட்டு வாரேன். என்னங்க இறங்கி வர சொன்னேன், வரவே இல்லை. இதான் வாருங்க. பண்ணது தப்பு, இதுல வாய் பேச்சு வேற. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஏதாவது பிள்ளைகிட்ட வம்பளத்துக்கிட்டு இருந்த என் அடிதான் உனக்கு ஞாபகம் வரணும். ஐயோ சிஸ்டர், மன்னிச்சிருங்க சிஸ்டர். நான் ஒரு விளையாட்டா தான் சொன்னேன். இப்படி கை வைப்பியன்னு எனக்கு தெரியலையே. விளையாட்டா சொல்ற விஷயமா அது? ஐயோ ஐயோ தப்புதான் சிஸ்டர். ஒழுக்கமா நடந்துக்கங்க என்ன. மாப்பிள, நீ சொன்னது சரிதான் மாப்பிள. உன் பேச்ச கேட்டு நான் இங்கேயே இருந்திருக்கணும். என்னெல்லாம் சிரிக்க? நண்பன் இங்க பலாருன்னு ஒரு அறை வாங்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஆமால, எங்க போனாலும் வாயை வச்சுட்டு அமைதியா இருன்னு நான் பல தடவை உனக்கு சொல்லிட்டேன். நீ வாயாலேயே போற இடம்லாம் வாங்கி கட்டிட்டு தான் தெரியுறா. இப்ப நம்ம மேலதானே தப்பு. நம்ம தான் பொறுமையா இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். நீ என்னடான்னா அந்த புள்ளைக்கு உங்க மேல வண்டி ஏத்திட்டு பிறகு நாங்க ஆஸ்பத்திரியில வந்து பாத்துக்கிறோங்கிற. இதெல்லாம் என்ன பேச்சு? அப்பவே நினைச்சேன் வாங்கி கட்டிக்க போறேன்னு, அதே மாதிரி கட்டிட்ட. சரி வா கிளம்புவோம். இதுக்குதான் நண்பன் பேச்ச கேட்கணும் போல. அவன் அப்பயே சொன்னான் இறங்காத, எனக்கு சரியா படலன்னு. நான் தான் பொம்பளை புள்ள கூப்பிடுதேன்னு ஆசையில வந்துட்டேன்.